நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் அவைகள் முடிந்து போகவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நமக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்கிறது. அவைகள் நம்மை எந்த சூழ்நிலை வழியாகவும் நடத்தி செல்லும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை கைவிடாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கைவிடாத நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் எப்படி இருக்கு? தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, இவைகள் எல்லாம் ஆழமானவைகள். அந்த ஆழத்தை ஒருவராலும் அளக்கவே முடியாது. அவ்வளவு அதிகமான ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் தேவன் தம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் செலவழிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவைகளை உங்களுக்கும் அவர் பகிர்ந்தளிக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள். நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ மோசமான வார்த்தையோ இல்லை பயப்படுத்துகிற வார்த்தையோ கிடையாது. அவைகளெல்லாம் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நிதானம், தேவனுடைய அளவு, தேவனுடைய கணிப்பு, தேவனோட கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களாகிய நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் அநேக நேரத்தில் தவறாக இருக்கும், சரியில்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை யாருனாலும் அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் எல்லாவற்றையும் சரியாக கணிப்பார், நியாயம் தீர்ப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்படி வாகனத்தை ஓட்டும் பொழுது நம்ம இன்னொரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணி போவோம், முன்னாடி முந்தி செல்லுவோம். அப்போ எதிரில் இன்னொரு வாகனம் வரும்பொழுது அது சரியாக நிதானித்து அதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகணும், எந்த டைமில் போகணும், எப்போ ஓவர்டேக் பண்ணணுன்ற அந்த நிதானம் நம்மளுக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸில் கிடைக்கும். அதற்கு பேர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் தேவனுடைய நிதானம் நியாய தீர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது எங்கே இருக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எவ்வளோ தூரத்தில் உங்களுடைய வெற்றி இருக்கிறது, நீங்கள் செய்வதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, எந்த வேகத்தில் நீங்கள் போகணும், எல்லாவற்றையும் நியாயம் தீர்த்து நிதானித்து அறிகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமானது. அந்த நியாய தீர்ப்பை ஒருவராலும் அளந்திடவே முடியாது. அவ்வளோ அழகாக தேவனுடைய தரம் உயர்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட பிரயாணம் செய்கிறார். தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். அவருடைய பாதைகள், அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். அது எல்லாவற்றையும் நம்மளால் கற்பனை பண்ணுறதுக்கு கூட நம்மளால் முடியாது. கற்பனை திறனோட பெரிதானது தேவனுடைய திட்டம், அவருடைய மகத்துவம், அவருடைய வழிகள். ஸோ இப்படிப்பட்ட தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பிரயாணம் செய்கிறார், உங்களோடு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்துடன் தேவனுடைய வழிகளை நாம் கண்ணோக்கி பார்க்கணும், எதிர்கொள்ள வேண்டும். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், அவைகள் நடுவில் தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ ஆச்சரியமானவர், அவருடைய வழிகள் எவ்வளோ ஆராய முடியாதவைகள், எவ்வளோ ஆழமானவைகள், அவருடைய மகத்துவம் எவ்வளோ சிறந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நம்மளுடைய கவனத்தை திருப்பி கொண்டே தான் இருக்கும். அவைகள் எப்பொழுதும் நம்மளை தொந்தரவு செய்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதன் நடுவுலையும் தேவனுடைய மகத்துவத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம சிந்தித்து பார்த்து அதை கற்பனை பண்ணி பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். நம்முடைய கற்பனையை, இமேஜினேஷனை யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆகவே தேவனை எவ்வளோ பெருசாக பார்க்க முடியுமோ, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய கிரியைகளை எவ்வளோ உயர்வாக சிறந்ததாக ஆச்சரியமாக பார்க்க முடியுமோ, அப்படி உங்களுடைய மனதில் நீங்கள் அவரை பார்த்து கொண்டே இருங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம், ஐஸ்வர்யம், பலன், ஆரோக்கியம், உயர்வு, செழிப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிக ஆழமாக ஆச்சரியமாக அளவிட முடியாதவைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியத்தின் தேவன் தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கும் ஒரு ஆச்சரியமான வழியில், அதிசயமான வழியில், ஆராய முடியாத காரியங்கள்னு ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிறைந்த நாள் இந்த நாள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.